பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. குவலயம் முழுவதும் சுற்றி கலம்பம் அனைத்திலும் சிறந்த முறையிலே வெற்றி பெற்று இணையற்ற வீரன், இந்நாட்டு தீரன் என வீரப்பதக்கங்கள் பரிசு பெற்ற குடகுமலை வீரனான குலவத்துங்கனும் இதுவரை பற்பல வீரர்களோடு எதிர்த்து நின்று குத்துச்சண்டை, தடியடிச்சண்டை, சிறுகடிச்சண்டை, மல்யுத்தம் முதலிய சிலம்ப விளையாட்டுகளில் வெற்றி பெற்று எண்ணற்ற புகழ்பெற்ற நமது புள்ளிமலை வீரனான காத்தவராயன் இப்போது இங்கு நிகழவிருக்கும் மல்யுத்த விழாவில் பங்கு கொள்வார்கள்.
காத்தவராயா, நீ எல்லா வித்தைகளையும் நல்லபடியா கத்துக்கிட்டதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இனி உன்னை ஜெயிக்க ஒருத்தனாலையும் முடியாது. எல்லாம் உங்கள் ஆசியப்பா. என் ஆசி மட்டுமல்ல காத்தான், அதிலே உன் தாய்க்கும் பங்குண்டு. இந்நேரம் அந்த அம்மா இங்கே இருந்திருந்தால். அப்படி என்றால் உன்னை பெற்றவங்க நாங்க இல்லப்பா. அந்த உத்தம் கம்பா நதி கரையில தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பா, ஆமாம் காத்தான். இத்தனை நாட்களாக இதை வேணுமென்று மறைக்கல தம்பி. வேலை வரட்டும் சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். என்ன ராஜா, இப்படி மலைச்சு போய் நின்னுட்ட? ஒன்றுமில்லை அப்பா. தாய்மார்களே, பெற்ற தாயினும் மேலாக என்னை போற்றி வளர்த்த உங்களுடைய அன்பிற்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? காலமெல்லாம் நீ சௌக்கியமா இருந்தால் போதும் காத்தான். உன்னை பெற்ற அந்த புண்ணியவதி இப்ப நேர்ல இருந்தா அப்படியே பூரிச்சு போயிடுவாங்க. ஆமப்பா, எனக்கு கூட என் தாயாரை காண வேண்டும் என்ற ஆவல் அதிகரிக்கிறது. உன் ஆவல்ல அறிவு இருக்குது காத்தான். பெத்த தாயை மனம் குளிர வைக்காத மகன் மண்ணில இருந்து பிரயோஜனம் இல்லதான். ஆகையினால இப்பொழுதே புறப்படுகிறேன் அப்பா. அம்மா, 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 கண்ணே காத்தவராயா! மகனே! அம்மா, காத்தவராயா! அம்மா, வந்து விட்டாயா கண்ணே? அம்மா, அம்மா, மகனே! அம்மா, அம்மா. என் கண்ணே, என் செல்வமே, இன்று போல் என் மனம் என்றுமே மகிழ்ச்சி அடைந்ததில்லை கண்ணே. காத்தவராயா, உன்னை இதுவரை வளர்த்து ஆளாக்கிய கொல்லிமலை சகோதரிகளும் வேடராஜனும் சௌக்கியம்தானே? சௌக்கியமாக இருக்கிறார்கள் அம்மா. அவர்கள் தான் எனக்கு உண்மையை உணர்த்தி என்னை வழி அனுப்பி வைத்தார்கள். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. வா மகனே, வா. அம்மா, என்னப்பா? பெற்ற மகனை பிறர் கையில் ஒப்படைத்து தனித்திருந்து தவமியற்ற நான் இழைத்த தவறுதான் என்ன? தாயொரு புறமும் சேயொரு புறமும் பிரிந்து வாழ வேண்டிய சந்தர்ப்பம் எதனால் ஏற்பட்டதம்மா? இவையாவும் சித்தம் தடுமாறிய என் சிறுமதியால் விளைந்தது. மேலும் காரணம் கேட்டு என் மனதை குழப்பாது. என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. வருந்தாதே, காலம் வரும், அப்போது நீயே அறிந்து கொள்வாய். வா மகனே, இன்றாவது இந்த ஏழை தாயின் கையால் சிறிது உணவு அருந்து. வா. அம்மா, அம்மா. என்னப்பா, ஆஹா, ஏன் தயங்குகிறாய்? ஒன்றுமில்லை அம்மா. இனியும் நான் தங்கள் தவத்திற்கு இடையூறாக இருக்க விரும்பவில்லை. ஆகையால் நான் உலக அனுபவம் பெற்று வர ஆசி கூறி அனுப்புங்கள். உனது விருப்பம் அதுவானால் அவ்வாறே செய். ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன அம்மா? உலகம் என்றாலே உயிரை மாய்க்கும் ஆலை என்பதை என்றும் மறவாதே. முதலில் நீ கற்க வேண்டியது மனதை கட்டுப்படுத்துவதுதான். மனிதனின் விதி அவன் தலையெழுத்தில் இல்லை, மனோபலத்தில் தான் இருக்கிறது. குன்றின் மீதிருந்து கடலை பார்த்தால் அது சாந்தமாகத்தான் தென்படும். அது போன்றே உலகமும் தூரத்து பார்வைக்கு அமைதியாகத்தான் தோன்றும். கடலின் மேற்பரப்பில் எத்தனை கொதிக்கும் அலைகள், அதன் அடித்தளத்தில் எவ்வளவு பயங்கரங்கள், அது போன்றே உலகமும் என்பதை என்றும் ஞாபகத்தில் வைத்துக் கொள். கருத்தற்ற காமக்கடலிலே வீழ்ந்து மோகம் என்னும் சுழலிலே சிக்கி கண்காணாது மறைந்து போகாதே. இவைகள் தான் தாய் என்ற முறையிலே நான் உனக்கு அளிக்கும் உபதேசம். நல்லது தாயே. காத்தவராயா, அம்மா, அத்துடன் உனக்கு ஏதாவது அநீதமான முறையிலே மற்றவர்களால் இன்னல் சம்பவிக்குமாகில் அதனின்று விடுபட நினைத்த உருவம் மாற உனக்கு சக்தி உண்டாகும். எனக்கு அம்மா? ஆம். ஆனால் இந்த தெய்வீக சக்தியை பாபகாரியங்களுக்கு உபயோகப்படுத்தினால் அது பலனற்று போகும் என்பதை என்றும் மறவாதே. நல்லது, வருகிறேன் அம்மா. சென்று வா.
എടാ മണ്ണാറെ എടാ മണ്ണാറെ ഈ ചെള്ളുകടി എവിടെ പോയിരിക്കുന്നു എടാ മണ്ണാറെ ഇവന്റെ കാലിൽ ചക്രമുണ്ടോ എടാ മണ്ണാറെ വാറം വെച്ചാൽ ഇന്നും അതുക്കുള്ള അവസരപ്പെടുற എല്ലാം കാര്യമായിട്ടാണ് വിളിച്ചത് മനസ്സിലായോ എന്താ ആയി മതി എടാ വാ ജയ് ഭഗവതി ജയ് ഭഗവതി போறியா എടോ பொழுது விடிஞ்சு போனி கூட ஆகல அதுக்குள்ள வந்துட்டாரு அள்ளிட்டு போக எடோ நீ எந்த சொல்லுன்னவ சொல்றாங்க பேசாம போய்யா கையில காசு இல்லாம ஏன் இப்படி ஓசிலே பொழைக்கிறீங்க தினமும் சும்மா கொடுக்கங்க கொட்டியா வச்சிருக்கு போயா എടോ നീ എന്നെ പോകാൻ പറയുന്നു നീ എന്നെ പോകാൻ പറയുന്നു ഞാൻ പോകില്ല നിന്നെ ഞാൻ പോക്കും എന്റെ മന്ത്രശക്തി കൊണ്ട് ഈ ലോകത്തിനെ ഭസ്മീകരമാക്കും നോക്കുന്നു ഓം ഹ്രീം ശ്രീം ശ്രീശാരഥാം ഭഗവതി ஆச்சானே மன்னிக்கணும் முன்ன மாதிரியே செய்திருங்க உங்களுக்கு என்ன வேணாலும் தர்றேன் எல்லாம் மாத்திருங்க അങ്ങനെ വാ വഴിക്ക് ഇപ്പൊ എന്നെ മനസ്സിലായോ എടോ മനസ്സിലായോന്ന് ஆச்சானே மன்னிக்கணும் தாங்க சாமி கொடுக்காதீரை இவன் செய்வது அத்தனையும் அக்கிரமம் அநியாயம் இவன் யாரடா புதியவன் புதியவன் என்ன மச்சான் புரிஞ்சுகிட்டவன் அதான் தெரிஞ்சதை எடுத்து தெளிவா சொல்றான் ഈ ആശാന്തടുക്കൽ ഇവനെ കൊണ്ട് എന്ത് ചെയ്യാൻ സാധിക്കും എടോ കരടി என்ற மந்திரசக்தியை காணோம் எனக்கு மனதின் திறத்தை பலப்படுத்த உதவும் வார்த்தைகளே மந்திரம் அதோடு தந்திரம் அதாவது தன்னுடைய திறமும் சேர்ந்து விட்டால் கண்ணை மயக்கும் ஜாலங்கள் எண்ணற்ற முறையிலே காட்டலாம் மனவலிமை இல்லாத கிளியுள்ளம் படைத்தவர்கள் இந்த ஜாலத்தை உண்மை என்று நம்பிவிடலாம் ஆனால் மன உறுதி படைத்த எவரும் இதை ஏற்கவும் இசையார் ஏமாறவும் மாட்டார் கேட்டோம் എടോ ചിരിക്കണ്ട ചിരിക്കണ്ടെന്ന് നീ ശരിയായിട്ടുള്ള ഒരു മന്ത്രവാദിയാണെങ്കിൽ ഞാൻ മോടി വെക്കാം നിന്നെ കൊണ്ടെടുക്കാൻ സാധിക്കും எதையும் சாதிக்க முடியும் என்ற மன உறுதி படைத்த மனிதன் நான் அதற்கான பந்தயத்தையும் கூறிவிட்டு ஆட்டத்தை எப்போது வேண்டுமானாலும் துவக்கலாம் എടോ பந்தயம் എന്താ നിനക്കെന്ത് വേണം தோற்றவன் ஜெயித்தவனுக்கு அடிமையாக வேண்டும் ഞാൻ നനച്ചു നീ പറഞ്ഞു അത്രേ ഉള്ളൂ എടാ കൃഷ്ണൻകുട്ടി ഇവൻ എവിടെയും ഓടാതെ നോക്കോ முதலில் நீங்கள் ஓடி கழியாமல் இவட வரட்டே ഇങ്ങനെ മലയാളം പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ ഞാൻ പേടിക്കയില്ല മനസ്സിലായോ போய்க்கலாம் ആരവല്ലി ആരവല്ലി ஏன் கத்துறீங்க இருங்க வர்றேன் എന്തൊരു ദേഷ്യമായത് என்ன வரும்போதே ஒரே ஆர்ப்பாட்டம் கொண்டாந்த பையன் என்னது வெறும் அரிசி மாத்திரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க கரிகா ஒண்ணு உங்க கண்ணுல படலையா கண்ணுல என்னமோ வண்டி வண்டியா தான் பட்டுது கடைக்காரன் தான் கைய வைக்க விடல இந்த தொப்பைக்கு நான் எண்ணத்தை வடிச்சு ரொப்பறதான் ആരവല്ലി മനുഷ്യന് വേണ്ടത് മാനമാണ് അത് എപ്പോ പോയോ അപ്പൊ സാകണം சாகாத்தவரை தள்ளி கொல்லணும் பச்சா பச்சா கேட்டியா நீ காய்கறி கட்டத்துக்கு உன்னை தள்ளி கொல்லணுமா அடப்பாவி நம்ம அம்மா அப்பவே சொல்லிச்சு இந்த மந்திரக்காரனை நம்பி மனசை பறி கொடுக்காதடி என்னைக்கு இருந்தாலும் தந்திரமா கொன்னுடுவான்னு கேட்டனா இப்ப சரியா போச்சு എടാ ചെള്ളുകടി നീ വെറുതെ ഇരിക്കില്ലയോ എന്തിനാ ബഹളം കൂട്ടുന്നത് ഇടിക്കട്ടെ ആരവല്ലി ആരവല്ലി അയ്യോ ഇത് എന്തോന്നാ ഇത്
ഞാൻ പറഞ്ഞത് മനുഷ്യന് മാനം പോയാൽ അവൻ ചാകണം എന്ന് പറഞ്ഞു. മനസ്സിലായോ? அண்ணே மச்சானுக்கு மானம் போற மாதிரி கடத்தெருவுல என்ன நடந்தது? என்ன நடந்ததா? നീ വന്നോ? மரியாதை நடந்தது. இனிமே நானும் மச்சான கடத்தரவுக்கு போனா எங்க 2 பேர் காலையும் முறிச்சு நாங்க கொண்டு போற பையில அடைச்சு. എടാ ചെല്ലുകടി. என்ன நீ எப்ப பார்த்தாலும் செல்லுக்கடி മിണ്ടണ്ടാ. പിന്നെ നിന്നെ വിളിക്കുന്നതിന് ഈ ലോകത്തിൽ വേറെ എന്തുണ്ട്? ഒന്നുണ്ട്, ഗ്രഹപ്പഴൻ. മതിയോ? இந்த பாரு എടാ, ஐயோ என்னண்ணா இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. എന്റെ അറിവില്ലേ, അതൊരു വലിയ കഥയാ. ഞാൻ ഇന്ന് കടത്തരവിലേക്ക് പോയി കായികർ ചോദിച്ചു, അവൻ തന്നില്ല. എനിക്ക് കോപം വന്നു, എന്റെ മന്ത്രശക്തിയെ പ്രയോഗിച്ചു. எதை பிரயோகிச்சு என்ன புண்ணியம்? பையில ஒரு கருகு பிள்ளை கொத்து. மச்சான் மந்திரத்துல சத்து இருந்தா தானே பையில கொத்து இருக்கும். மலையாளத்திலேயே பெரிய மாந்திரிகன் மார்தட்ட மச்சான கபான்னு ஒரு வேடம் வந்து தடான்னு தூக்கி போட்டு தண்டால் எடுத்தான் பாரு. மச்சான் காலி அங்க. എടാ ചെള്ളുകടി, നിന്നെ ഞാൻ തല്ലും. സംഗിലി കിങ്കിലി ജിലിബിലി ജിലിബിലി രാമുണ്ടി ജഗദണ്ടിയേ സാലമുണി സരുക്കമുണി തപ്പാണി അപ്പാണി ഇപ്പോഴേ വന്നിടണ. മാമുണ്ടിയേ വീര മലയാണ്ടിയേ மந்திரங்கள் வழிச்சிடன. மலையாள பகவதி, மாகாளி குணவதி, கொடுநல்லூர் மாரியம்மையே. வாராண்டி வாராண்டி குட்டி காத்தான் வாசவழியாக வந்து எட்டி பார்த்தான். வாராண்டி வாராண்டி குட்டி காத்தான் வாசவழியாக வந்து எட்டி பார்த்தான். போராண்டி போராண்டி குட்டி காத்தான் பொம்பளைய கண்டவுடன் எட்டி பார்த்தான். உன்னாலே ஓடி வந்து கொட்டு தாத்தா மொத்த கொட்ட கண்ணாலே எட்டி பார்த்தா தன்னாலே தேங்காயை கொட்டு தாத்தா தாக்குமடி விட்டு விட்டு எட்டி பார்த்தா. ஏன் பாக்குறான் என்ன கேக்குறான்? சத்தபலி வேணும்னு சுத்தி சுத்தி நம்மை தேடி வாராண்டி வாராண்டி குட்டி காத்தான் வாசவழியாக வந்து எட்டி பார்த்தான். എടാ ചെള്ളുകടി, നീ വെറുതെ ഇരിക്കില്ലയോ? ഈ മോടി എടുക്കുന്നവരെ നീ ഇങ്ങനത്തെ കൊണ്ട. நிறுத்துங்க. பரீட்சையெல்லாம் எங்க அண்ணன் மேல காட்ட வேண்டாம். அதுல காட்டுங்க உங்க மந்திர சக்தியை. நீ எந்திரி என்ன வாண்ணே வா.